Hi, this is Jeeva. Welcome to Tamil Nadu Trading Academy. Disclaimer, I am not a SEBI registered advisor. Before trade or invest, consult your financial advisor. இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான், நாட் ஏ கால் ஆர் ரெக்கமெண்டேஷன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டேட்டு 10/4/2025 வியாழக்கிழமை. இன்றைக்கி வந்து மார்க்கெட் ஹாலிடே. நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே. மார்க்கெட் நாளைக்கு எப்படி இருக்குங்கிறது இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இது என்னோடய டெலிகிராம் சேனல், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கமெண்ட் செக்ஷனையும் பின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. புதன்கிழமை எக்ஸ்பெரியில் நம்ம செவ்வாய்க்கிழமை நைட்டு போட்ட வீடியோவில் தெளிவாக சொல்லியிருந்தோம், ஐவி கிராஷ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு மார்க்கெட்டில் மார்னிங் ஐவி கிராஷ் ஆச்சுன்னா ஆப்ஷன் பையருக்கு ஃபேவராக இருக்காதுங்கிறது முன்னாடி நாள் வீடியோலேயே சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்னிங்கே ஒரு அப்டேட் கொடுத்துருந்தோம், ப்ரீமியம் வந்து டிகே ஆகுதுன்னு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10:30 இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஆல்ரெடி டைட் ஆகிட்டாங்க. நியூ டைப் ஆஃப் ஆப்ஷன் சிலர் வரமாட்டாங்க. அதனால் மார்க்கெட் வந்து அப் சைடில் 22,460, டவுன் சைடில் 22,360 இதுக்குள்ளே தான் க்ளோஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோம். எண்ட் ஆஃப் த டேக்குள்ளே இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் ஐவி கிராஷ் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது ஆப்ஷன் பையருக்கு ஃபேவராக இருக்காது. அதனால் எல்லா நாளும் மார்க்கெட் ட்ரெண்டிங்காக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி மார்க்கெட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது. எப்போ நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குதோ அப்போ நம்ம கரெக்டாக ட்ரேட் பண்ணிக்கணும். ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாத பட்சத்தில் நம்ம ட்ரேட் அவாய்ட் பண்ணுறது தான் இப்போ இருக்க மார்க்கெட்டில் ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் செல்லர் இந்த ஏப்ரல் மந்த்துக்கு ஒன்லி டேரிஃப் பேஸில், நியூஸ் பேஸில் மார்க்கெட் ரன் ஆகிட்டுருக்கு. ஆப்ஷன் செல்லர் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். ரிஸ்க் டிஃபைன் ஸ்ட்ராட்டஜின்னு இருக்குது. ரிஸ்க் டிஃபைன் ஸ்ட்ராட்டஜி மட்டும் தான் பண்ணணும். அன்டிஃபைன் ரிஸ்க் ஸ்ட்ராட்டஜி பண்ணிங்க அப்படின்னா ஹெவி லாஸஸ் கொண்டு போய் விடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் வந்து லாஸ்ட் 10 டேஸில் மார்ச் 25லேருந்து இப்போது ஏப்ரல் 10ல் இருக்கும். லாஸ்ட் 15 டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 ட்ரேடிங் செக்ஷன் இருக்குது. அப்படின்னா இந்த 10 ட்ரேடிங் செக்ஷனில் 2000 பாயிண்ட் ஃப்ளக்சுவேஷனில் இருக்குது. நீங்கள் வீக்லி ப்ரீமியம்ஸ் எவ்வளோ தான் இருந்தாலும் போட்டிருந்தாலும் லாஸஸ் அதிகமாக வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆப்ஷன் செல்லர்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஒரு 10 to 15 டேஸ் இந்த நியூஸ் பேஸ் மார்க்கெட் செட்டில் ஆகிற வரைக்கும் ஆப்ஷன் செல்லிங்கை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது அட்வைசபிளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பையருக்குமே சம்டைம்ஸ் ப்ரீமியம் அதிகமாக இருக்கனால நம்ம இப்போ ட்ரேட் பண்ணக்கூடாது. கரெக்டான டைரெக்ஷன் இல்லாமல் ராங் டைரெக்ஷனில் இருந்தால் என்ன ஆகும்னா ஆப்போசிட் சைடில் இருக்கும் அப்படின்னா ப்ரீமியம் டிகே ஃபாஸ்ட்டாக. அதனால் நெக்ஸ்ட்டு வரதில் வந்து நிறையா ஹாலிடேஸ் வருது. அதனால் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். நம்ம மே மந்த்ஸ்க்கான ஆப்ஷன் பையிங் கோர்சஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். நம்ம டெலிகிராம் சேனலில் சிலபஸ் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். செக் பண்ணுறவங்க ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. மே 5th கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஈவினிங் பார்த்தீங்கன்னா 8 to 9:15 வரைக்கும் டெய்லி 1 hour கிளாஸஸ்ஸு ப்ளஸ் லைவ் ட்ரேடிங்கும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏப்ரல் 15th லாகின் பண்ணுறவங்களுக்கு இந்த ஏப்ரல் மந்த்தான 10 days லைவ் செக்ஷனும் ஃப்ரீயாக கிடைக்கும். லைவ் செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 9:30 to 3:30 கூகுள் மீட்டில் லைவ் நடக்கும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று நைட்டு வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ரெக்கவரி. ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ் டவ் ஜோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 7% அப், நாஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா 12% அப். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டவ் ஜோன்ஸ் வந்து இப்போ ஃபியூச்சர் வந்து இப்போ 1% நெகட்டிவ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் எல்லாமே ரேலி ஆயிடுச்சு. நைட்டு என்னன்னா ட்ரம்ப்போட நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் டேரிஃப் போட்டது வந்து இப்போ 90 days பாஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டாரு. எக்ஸ்பெக்ட் சைனாக்கு மட்டும் போட்டது அப்படியே இருக்கும், மற்ற இருக்க கண்ட்ரீஸ்க்கெலாம் 90 days தள்ளி வைக்கிறேன் அப்படின்னோடனே எல்லா மார்க்கெட்டும் திருப்பி ஷூட்டப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது 8th அன்றைக்கே இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. அது ரூமர்னு ஒயிட் ஹவுஸ்லேருந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. பட் இன்றைக்கி பார்த்தீங்க, நேற்று நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவரே அனௌன்ஸ் பண்ணனால எல்லா மார்க்கெட்டும் ரெக்கவர் ஆயிடுச்சு. கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா க்ளோசிங் வந்து 22,400 க்ளோஸ் ஆகிருக்கு. பட் இப்போ கிஃப்ட் நிஃப்டி எங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம மார்க்கெட் 22,400 க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு. கிஃப்ட் நிஃப்டி 22,300 ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போது எல்லா மார்க்கெட்டும் ஒரு சின்ன ஃபால் வரனால லைட்டாக இப்போ ஒரு 100 points ஃபால் ஆகிருக்கு. இப்போ நம்ம க்ளோசிங் ப்ரைஸ் வந்து கிஃப்ட் நிஃப்டி பார்த்தா ஆல்மோஸ்ட் 700 to 900 points கேப் போகிறதுக்கு கூட பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ இன்றைக்கி ஃபுல் நைட் வரைக்கும் கிஃப்ட் நிஃப்டி ரன் ஆகும். இன்கேஸ் நைட்டில் ரிவர்ஸ் ஆனால் கூட இப்போ 23,000 ஒரு ஷாப் இருக்குது, 23,800 இருக்குது. அங்கே வந்தாலும் நம்மளுக்கு 500 points to 600 points கேப் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த மாதிரி பெரிய கேப் வரும்போது நம்ம இமிடியேட்டாக மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி ஆக முடியாது. ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்துடலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 20 to 500 ஏதோ ஸ்டேடில் இருக்குது. மீதி இந்த வீக்குக்கு எங்கேயுமே ரைட்டிங் பண்ணல. நியூஸ் பேஸில் இருக்கனால ஆப்ஷன் செல்லர்ஸ் யாருமே மார்க்கெட்டுக்குள்ளே அக்ரெசிவாக வரவே இல்லை. பாயிண்ட் 1. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எஃப்ஐஎஸ் டேட்டா டிஏ டேட்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா 9th அன்னைக்கு
FIS கேஷ் மார்க்கெட்டில் எகைன் செல்லிங்கில் தான் இருக்காங்க. 4358 கோடி செல்லிங்கில் இருக்காங்க. DIS பார்த்தீங்கன்னா 2978 கோடி பையிங்கில் இருக்காங்க. ஒன்ஸ் நம்மளோட மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் நைட்டு தான் 10 o'clock 9:30 அந்த டைமில் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் மார்க்கெட் எல்லாம் ஷூட் அப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இருக்கிற மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ப்ரீமியம் செக் பண்ணுங்கள். ப்ரீமியம் செக் பண்ண முன்னாடி பார்த்தீங்கன்னா விக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னுமே மார்க்கெட்டு கொஞ்சம் ரெக்கவரி ஆகியும் கன்சால்டேட்டில் இருந்தாலும் விக்ஸ் கூல் டவுன் ஆகல. இன்னுமே 21.45 தான் க்ளோஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீக் ப்ரீமியம் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி மண்டே வேறு ஆல்டே வரப்போகுது. அடுத்து இன்னும் 2 நாள் தான் இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ப்ரீமியம் விக்ஸ் ஷூட்டப் ஆயிருக்கனால ப்ரீமியம் வந்து இந்த 17 எக்ஸ்பைரி ஆன ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா அட் மணியில் இப்போ இருக்க கால்குலேட் பண்ணிக்கலாம் 22,415 வச்சா கூட இந்த சைடு 320 இந்த சைடு 300 ஆல்மோஸ்ட் 410 பாயிண்ட்ஸ் இருக்குது. அப்போது இந்த 400 பாயிண்ட்ஸ் இருக்கும்போது மார்க்கெட்டில் நாளைக்கு பெரிய கேப் அப் வந்தால் இன்னும் ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஆப்ஷன் பையர்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா ப்ரீமியம் இருக்கே அப்படிங்கும்போது நம்ம என்ட்ரி ஆகிட்டோம் அப்படின்னா ஒன்ஸ் அந்த ப்ரெஷர் இல்லைன்னு தெரிஞ்சோடனே அப்படியே ப்ரீமியம் மொமெண்டம் இருக்காது, ஸ்பாட் மொமெண்டம் இருக்கும், ப்ரீமியம் மொமெண்டம் இருக்காது. இன்கேஸ் நாளைக்கு மார்னிங் கேப் அப் வச்சாங்கன்னா இந்த ரேஞ்ச் 23,000 ஆர் 20,200 இந்த ரேஞ்சில் வைக்குவாங்க. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ட்ரேட் எங்கேருந்து மார்க்கெட் ஃபாலோ ஆச்சோ அன்றைக்கி நியூஸ் பேஸில் அதே இடத்துல இப்போ கிஃப்ட் நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி ட்ரேட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் ஓப்பன் ஆகும்போது நாளைக்கு 1 டே தான் இருக்குது. சாட்டர்டே, சண்டே, மண்டே 3 days ஹாலிடே இருக்குது. நாளைக்கு இன்கேஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா இன்ட்ராடே பேசிஸில் ஃபஸ்ட்டு ரேஞ்ச் எங்கே கிரியேட் பண்ணணும், நாளைக்கு கேப் அப் ஆகுது கேப் டவுன் ஆகுது அதெல்லாம் நீங்கள் இல்லை, ஃபஸ்ட்டு இன்ட்ராடே பேசிஸில் ரேஞ்ச் என்ன ஃபிக்ஸ் பண்ணுதுன்னு பார்க்கணும். அந்த இன்ட்ராடே பேசிஸில் ஏதாச்சும் ஸ்கேல்ப் ட்ரேட் பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு அதோட நம்ம மார்க்கெட்டை கொடுத்து வெளியே வரது தான் அட்வைசபிள். செகண்ட் சிச்சுவேஷன், ஃப்ரைடே நாளைக்கு இருக்குது, அதுக்கப்புறம் சாட்டர்டே, சண்டே, மண்டே லீவ்னால இன்கேஸ் மார்க்கெட் ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக மேலே சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா செகண்ட் ஆஃபில் ஜஸ்ட் ப்ராஃபிட் புக்கிங் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த ப்ராஃபிட் புக்கிங் எதுக்குன்னா ஓவர் நைட் பொசிஷன் யாரும் ஹோல்ட் பண்ண மாட்டாங்க. இன்கேஸ் மார்னிங் பொசிஷன் எடுத்தவங்க இன்ட்ராடேலே க்ளோஸ் பண்ண தான் பார்ப்பாங்க. அதில் ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. மார்னிங்கே ஜஸ்ட் ரொம்ப கேப் அப் இருந்தால் ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் வரும். இன்கேஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக சஸ்டெயின் ஆகிருக்கு, மார்க்கெட் இந்த லெவலில் ஹை லெவலில் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு சின்ன லெவலில் ப்ராஃபிட் புக்கிங் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எவ்ரிடே வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு லெவல்ஸ் கொடுப்போம். இப்போ இவ்வளோ பெரிய கேப் அப் கேப் டவுனில் நியூஸ் பேஸில் ஒர்க் ஆகிட்டு இருக்கனால நம்ம வந்து லெவல்ஸ் வந்து நம்ம மார்க்கெட் ஹவர்ஸில் நம்ம டெலிகிராம் சேனல்லே போஸ்ட் பண்ணுறோம். என்ன ரேஞ்ச் இருக்குது அதில் எப்படி ஸ்கேல் பண்ணலாங்கிறது மார்க்கெட் ரேஞ்சிலே போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம இந்த ஜோனை வந்து ஒரு 2 days சொல்லிகிட்டு இருக்கோம். 50,600 50,840 இது வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஜோன். இந்த சைட்லேருந்து ரிவர்ஸும் ஆகலாம், பிரேக் அவுட் ஆகியும் போகலாம். ஆல்ரெடி ப்ரீவியஸாக நம்ம சொன்னோம் ரெசிஸ்டன்ஸ் சொன்னோம், பிரேக் அவுட் ஆகி சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு. நிஃப்டி தான் வீக்காக இருந்துச்சு. பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நியூஸில் கேப் டவுனில் வச்சுட்டாங்க. இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இன்னும் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நாளைக்கு நிஃப்டியே 500-600 பாயிண்ட்ஸ் கேப் அப்னா பேங்க் நிஃப்டிலாம் இந்த இடத்துல ஓப்பன் ஆகும். 51,600 52,000 கூட ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. பேங்க் நிஃப்டியில் நாளைக்கு ட்ரேட் பண்ணலாமான்னு கேட்டால் அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா ஆல்ரெடி பேங்க் நிஃப்டியில் 1,200 rupees இருக்க வேண்டிய ப்ரீமியம் விக்ஸ் ஷூட் அப் ஆயிருக்கனால இப்போ ப்ரீமியத்தை செக் பண்ணி பாருங்கள். கரண்ட் ப்ரீமியம் எங்கே இருக்குது, மார்க்கெட் க்ளோஸ் ஆனது வச்சு பாருங்கள். 50,400 பாருங்கள். இந்த சைடு 1,000 rupees, அந்த சைடு 1,900 rupees இருக்குது ப்ரீமியம். இப்படி இருக்கும்போது நம்ம என்ட்ரி போடும்போது 50-60 பாயிண்ட்ஸ்லாம் அசால்ட்டாக மூவ் ஆகும். அதனால் பேங்க் நிஃப்டியை வந்து 1 or 2 days அவாய்ட் பண்ணது நல்லது. ஏன்னா நீங்கள் 800-900 இருக்க ப்ரீமியம் எடுத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு சின்ன ஃப்ளக்சுவேஷன் கொடுக்கும்போதே நம்மளுக்கு 50-70 பாயிண்ட்ஸ் ஈஸியாக ட்ராப் ஆகிட்டு இமிடியேட்டாக மூவ்மெண்ட் அந்தளவுக்கு ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். நிஃப்டியே பார்த்தீங்கன்னா 400 பாயிண்ட்ஸ் இருக்குது. எப்போ நம்மளுக்கு வந்து விக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 to 19 இருக்கா, ஓகே ஆப்ஷன் பையிங்க்கு ஒரு மொமெண்டம் 40 பாயிண்ட்ஸ் கேட்ச் பண்ணலாம். விக்ஸே 20 எபோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா இப்போ நான் மண்டே பார்க்கணும், விக்ஸ் ஃப்ரைடே நாளைக்கு பார்க்கணும் விக்ஸ் எப்படி இருக்குன்னு. விக்ஸ்லாம் எகைன் ஐ பிரேக் பண்ணுது அப்படின்னா ப்ரீமியமில் வந்து கண்ணாபின்னான்னு வால்டிலிட்டி இருக்கும். பிகினர்ஸ்லாம் ட்ரேட் அவாய்ட் பண்ணுறது தான் அட்வைசபிள். பேங்க் நிஃப்டியை பர்டிகுலராக அவாய்ட் பண்ணணும். இன்கேஸ் நாளைக்கு சினாரியோ கிடச்சிச்சுன்னா நான் டெலிகிராம் சேனலில் போகிறேன். அது வரைக்கும் நிஃப்டியை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கேப் அப் கேப் டவுன் பற்றி யோசிக்காதீங்க. நிறைய கேப் டவுன் வெரைட்டிஸ் இருக்குது. பட் இது வந்து நியூஸ் பேஸ் கேப் அப் கேப் டவுன் நடந்துட்டுருக்கு. இதில் நம்ம இன்ட்ராடேல ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு மட்டும் தான் பார்க்கணும் ஒழிஞ்சு நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம். செகண்ட் வந்து நம்ம மார்க்கெட் திருப்பி இன்னும் மேலே போவோம், ஒரு கால் வாங்கிக்கலாம், அது எதுவுமே பண்ணாதீங்க. ஏன்னா ஆல்ரெடி மார்க்கெட்டில் நியூஸ் இம்பேக்ட் ஆயிடுச்சு. இம்பேக்ட் ஆனாலும் ப்ரீமியம்லாம் ஹெவியாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் நீங்கள் வாங்கி ஹோல்ட் பண்ணால் கூட அது பெரிய ப்ராஃபிட் கொடுக்குமாங்கிறது டவுட். இப்போ பார்த்துருந்தீங்கன்னா நிஃப்டி பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேருந்து விழுந்துச்சு,
கேப் டவுன் வச்சாங்க, ப்ரைஸ் வந்து ப்ரீவியஸ் லெவலுக்கு மேலே க்ளோஸ் வரல. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கேப் அப் வச்சாங்க, ஃப்ளக்சுவேஷன் இருந்துச்சு. அடுத்த எக்ஸ்பெரியில் கன்சால்டேட்டில் முடிச்சிருக்காங்க. இப்போ திருப்பி நாளைக்கு பார்த்தீங்கன்னா கேப் அப் வைப்பாங்க, அடுத்த 3 days லீவ். இந்த மாதிரி பண்ணும்போது பொசிஷனை யாரும் ஹோல்ட் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் இன்ட்ராடே பேசிஸில் ஏதாச்சும் ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா ட்ரேட் பண்ணுங்கள். ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம், தயவு செஞ்சு ட்ரேட் அவாய்ட் பண்ணுறது தான் லெவல். இந்த ஒரு 2-3 days அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்ல மார்க்கெட் செட்டில் ஆகிட்டு நல்ல ட்ரேட் வரும்போது ட்ரேட் பண்ணிக்கலாம். இல்லை நான் டெய்லி ட்ரேட் பண்ணி தான் ஆவேன், அடிக்டாக இருக்க மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்டேருந்து கேபிட்டல் போயிடும். அந்த கேபிட்டல் ரெக்கவரி பண்ணுறதுக்கு இன்னொரு 3-4 ட்ரேட் பண்ணணும். அதனால் நம்ம இன்ட்ராடே லெவல்ஸ் நாளைக்கு மார்னிங் போஸ்ட் பண்ணுறோம். காற்று கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். பர்டிகுலராக டெக்னிக்கல் ஒர்க் ஆகல. லாஸ்ட் 5 days மார்க்கெட் வந்து நியூஸ் பேஸில் ஒர்க் ஆகிட்டுருக்கு. அதனால் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ